போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நம்ம தக்காளி போடாமல் இது செய்யலாம் இந்த பூண்டு குழம்பு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம் மூடி வச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நடுவில் கிளறி விட்டுக்கலாம். சுவையான பூண்டு குழம்பு தயாராகி விட்டது. நீங்களும் இது மாதிரி செய்து உண்டு மகிழ